தொண்டைக்கு இதமான சூப் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான காய்கறியெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காணையும் பூண்டையும் இடித்து அது ஒரு தனியாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய்யை ஊற்றுங்க. இந்த நெய் டப்பா வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்தது. இந்த நெய் டப்பா எதுக்காக கவர்மெண்ட்டில் கொடுக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் போட்டுட்டு இடித்து வச்சுருந்த அந்த காணையும் பூண்டையும் போட்டுட்டு அதுக்கு காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுடணும். நான் அதை வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் மொத்தமாக தண்ணி ஒரு செம்பு அளவு தண்ணி ஊற்றிட்டு அடுத்து தண்ணிக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம மிளகுத்தூள் போடணும். என் நேரம் என் கண்ணுக்கு மிளகுத்தூள் கிடைக்கல, அந்தால 10 முழு மிளகை எடுத்து அதை இடித்து போட்டேன். லைட்டாக கருப்பு அங்கங்கன்னு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி அதையும் ஊற்றி விட்டு அதை ஒரு பக்கம் கொதிக்க விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த பன்னீரை குட்டி குட்டியாக வெட்டி அதுக்கு தேவையான மசாலா அப்புறம் லெமன்லாம் பிழிஞ்சு விட்டு அதை ஒரு பக்கமாக எடுத்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதையும் பொரித்து எடுத்தாச்சு. பொரித்து எடுத்து முடிக்கையும் என் மிளகுத்தூள் வந்து எங்கள் அம்மா என்ன தானே இருக்குது கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயோ மறுபடியும் போட்டு அது ரொம்ப காட்டமாயிருன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கும்பான என்னென்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதுதான் அந்த கும்பாவில் அந்த சூப்பையும் பன்னீரையும் வச்சு சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.